கையட்ரி. முடியாதுடி. கையட்ரி. ஏய் ஃப்ரெண்டே அடிச்சிட்டியா நீ? ஏய் எங்க அக்கா மேல கை வைக்கற நீ? ஏய் அடிக்கடி. விடு அக்கா. ஏய் விடு அவள. என்னடி அவளுக்கு சப்போர்ட்டா? சப்போர்ட்டா? ஏய் நிறுத்துங்க. ஏய் என்ன இது? உங்களுக்குள்ள அடிச்சிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இல்ல? மாமா இவ தான் முதல்ல என்ன அடிச்சா. போய் சொல்றேன் மாமா. இவ தான் ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட சேர்ந்துக்கிட்டு நான் அடிக்கறா. மாமா நீலாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன ராகிங் பண்ணி பாட சொல்றாங்க மாமா. ஏய் நீலாவதி என்ன இதெல்லாம் இப்படி எல்லாம் செட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்கள ராகிங் பண்ணிட்டு இருக்கியா? அவங்க பாவம் இல்லையா உனக்கு? நீங்க என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னை விட உங்களுக்கு அவங்க தான் சொந்தமா போயிட்டாங்கல்ல. ஏய் இது சொந்த என்ன இருக்கு? எது சரி எது தப்புன்னு அத தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வா வண்டியில வீட்டுக்கு போலாம். நான் ஒன்னும் உங்க வண்டியில வரல. நான் என் அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன். ஏய் வாங்கடி. இந்தா பத்திரமா வீட்டுக்கு போங்க. வா. ஹலோ ஹலோ பெரியமா. சொல்லுடா தங்கம். பெரியமா எனக்கு வக்கீலம்மா வேலை கொடுத்துட்டாங்க. நான் சொல்லல நீ தொட்ட காரியெல்லாம் ஜெயந்தான்னு? என் செல்ல குட்டி, உனக்கு இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். நீ நல்லா இருப்படி தங்கம். தேங்க்ஸ் பெரியமா. நீ மட்டும் நல்லா இருக்கறதோட 10 குடும்பத்தை நல்லாவும் வச்சிருப்ப. சரி, அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி முதல்ல சொன்னியா? இதோ உங்க போனை வச்சதோ அவங்க கிட்ட தான் சொல்ல போறேன். நல்லதுடா. அம்மா போனை வச்சிட்டா பார்த்து கவனமா வீட்டுக்கு போகணும், சரியா? சரிங்க பெரியமா. அப்ப நான் வச்சிடுறேன். பாய். ஏய் ஏன் அழுகுற? நீலா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டாளு. ஐயோ சொல்லிட்டு தான் அழுது தொலைய. யார் உன்னை அழ வச்சது? ஐயோ டென்ஷன் ஏத்துறாளே. இங்க பாரு, நான் தான் 10 பேர் அழ வைக்கிறவன். இந்த ஊர்ல என் தங்கச்சி அழ வைக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? கேட்கறல சொல்ல. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஏய் கேக்குறல்ல, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஐயோ சொல்லுமா. நீலாவதி என்னடி ஆச்சு? இவங்களுக்கு என்னமா? வேலை மாமாக்கு என்ன வந்துச்சு? அவரு அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. கடைசியில அந்த ஒண்ட வந்து பிடாரிங்க என்னைய அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னு எனக்கு எவ்வளவு அவமானமா போயிடுச்சு தெரியுமான்னு. எங்கடி உங்க அண்ணா? உள்ள போய் கூட்டிட்டு வா அவனை. இங்க பாருமா, முதல்ல அழுகையை நிப்பாட்டு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இந்த ஊர்ல யாரெல்லாம் உன்னை அழ வச்சாங்களோ அவங்க அத்தனை பேரையும் வாங்க தர்றேன். நம்ம ஊர்ல புது பாடகி ஒருத்தி கிளம்பி இருக்காளே ஈஸ்வரி. பெரிய சித்ரான்னு நினைப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு, ஈஸ்வரி உன் தங்கச்சியாமே, எங்க அவள ஒரு பாட்டு பாடுவேன்னு கேட்டாங்கன்னு. நான் ஒரு பாட்டு பாட சொன்னது தப்பாண்ணே? சரி, ஏய் நான் உங்க அண்ணனை தான் கூட்டிட்டு வர சொன்னேன். ஓடி. நீ சொல்லுமா. அவ்வளவு திமிரா? நான் யாருன்னு தெரியாம பெருசா அவளுக்கு? போயுமா இந்த ஈஸ்வரி அடி வாங்கிட்டு வந்திருக்க? கேவலமல்ல உனக்கு? ஈஸ்வரி மட்டும் இல்லன்னு மனுகுரி சேர்ந்துதான் அடிச்சா. நான் ஒண்ணுமே பண்ணலன்னு. ஈஸ்வரி ஷாலு பிடிச்சி இழுத்து பாடுன்னு சொன்னேன்னு. இதுதான் சாக்குன்னு அங்க வந்த மனோகரி கூட ஈஸ்வரி சேர்ந்துகிட்டு என்ன போட்டு 2 பேரும் அடி அடின்னு அடிச்சிட்டாங்கன்னு. இங்க பாரு நீலா, உங்க அண்ணனை பார்த்து ஓவரா சீன் போடாத. அந்த புள்ளைகளை போட்டு அடிச்சது மட்டும் இல்லாம இங்க வந்து நீலி கண்ணீர் வடிக்கிறியா? என்னடா ஏன் முன்னாடி பச்சை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? நீ இந்த வீட்டு ஆளுதானடா.
தங்கதர அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. நீலாவதி அந்த ஈஸ்வரியோட துப்பட்டாவை ரோட்ல இழுத்து போட்டுட்டு இங்க வந்து டிராமா போட்டுக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை அந்த நேரத்துல மனோகரி மட்டும் அங்க வரலனா பாவம் அந்த பிள்ளைக்கு ரத்த காயமா இருக்கும். அந்த அளவுக்கு வெறித்தனமா ராகிங் பண்றது. அவங்களே என் மாமா பொண்ணுங்க தானே, அவளுங்களை அடிக்காதன்னு சொன்ன, அது குத்தமா? ஐயோ ஐயோ ஐயோ, அப்படியே பிளேட்ட மாத்துறாருன்னு. இவர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் அவங்க தைரியமா என்ன அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு. சரி, நாங்க தான் பொம்பளை பிள்ளைங்க, எங்களுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும். இவர் ஏன் எங்க விஷயத்துல தலையிடணும்? இத பாரு நீலா, எனக்கு நியாயம்னா நியாயம்தான். அனாவசியமா ஏத்தி விட்ட அப்புறம் நல்லா இருக்காது பாத்துக்க. ஐயோ அண்ணா, நீ கொஞ்சம் சும்மா இரு அண்ணா ப்ளீஸ். ஏய் நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. எப்பவுமே எல்லார் மேலயும் குதிரை ஏறணும் நினைக்கிறாங்க இவங்க. பாவம் அந்த பிள்ளைங்க அப்பாவியா இருக்காங்க. எல்லாம் நம்ம சின்ன மாமாவை சொல்லணும். அவர் விட்டு கொடுக்கதான் இவங்க ரொம்ப ஓவரா துள்றாங்க. ஏய் யாரா பாவம்? எதுக்கு பாவம்? இங்க ஏன் முன்னாடி இந்த ஆட்டம் ஆடுறியே? அங்க என்னென்ன ஜாலம் காட்டியிருப்ப? உன்னையெல்லாம் வைக்கிற இடத்துல வச்சிருக்கணும்டா. நீலா, எந்த இடத்துல நடந்துச்சு? சங்கரன் கோயில் ரோட்ல, ஸ்கூல் பக்கத்துல தானே. அந்த ஏரியால என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையா என்ன? அங்க இருந்து ஒரு போன் அடிக்க வேண்டியதானே எனக்கு. நான் வந்திருந்த அவளுகளையும் அவளுக்கு சப்போர்ட் பண்றவங்களையும் சேர்த்து தெரு புழுதியில போட்டு புரட்டி எடுத்துருப்பானே. தப்பு பண்ணிட்டியாமா நீ? ஆமா ஆமா, மத்தவங்க எல்லாம் பூ பறிச்சிட்டு இருப்பாங்க, இவர் புழுதியில புரட்டி எடுக்கிற வரைக்கும். ஐயோ அண்ணா, கொஞ்சம் வாய் மூடிட்டு இரு. சும்மா இரு. ஏய், நீ இந்த வீட்டு ஆளுன்னு பாக்குறடா. இல்லன்னு வச்சுல என்ன நடக்கும், என்ன நடக்கும்னு கேக்குறேன். இங்க பாரு திலகா, ஓ மூஞ்சிக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். யாத்திரத்துல அடக்கி வச்சிட்டு இருக்கேன். இவனை பேசாம இருக்க சொல்லு. காலம் மேல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க இவங்க. நேத்து வந்து அந்த ஒண்ட பிடாரிங்களுக்கு இவ்வளவு தூரம் ஏன் இவர் சப்போர்ட் பண்றாரு? அதானே, அப்படியே அவங்க மேல பாசம் பொத்துக்கிட்டு வருது. ஆமா, பாசம் தான். இந்த ஊரையே உங்க ராஜாங்கத்தை அடிமை நினைக்கிற உங்களுக்கு நியாயம் என்னன்னு புரியாது. ஏய், நீ என்ன நியாயம் சொல்ல வர்றது? எங்க வீட்லயே இருந்துகிட்டு எங்களுக்கே நியாயம் சொல்றியா? அவ்வளவு பெரிய ஆளாட்டியா நீ? இங்க பார், இந்த வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்க, என் தங்கச்சி ரோட்ல வச்சு அடிச்ச அவளுகளை பாம்பேக்கு பார்சல் பண்ணிருப்பேன். பாம்பே கிராண்ட் ரோட்ல என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. என்கிட்ட எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு. தெரியும் தெரியும். உங்க தகுதிக்கு ஏத்த வேலையை தானே செய்வீங்க. அதுக்கேத்த ஆளுங்களோட தான் உங்களுக்கு பழக்கம் இருக்கும். ஏய், என்னடா சொல்ற? ஐயோ மாமா, 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 விடு திலகா, விடு. இவர் என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். ஐயோ அண்ணா, அந்த புள்ளைங்களை இவ்வளவு கேவலமா பேசுனதுக்கு அப்புறம் இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? வா இப்ப அடி, என்ன கொல்லு. நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியட்டும். நீ சொன்ன வார்த்தை கேட்டு சந்திச்சு இருக்கட்டும். வா. பாத்தியா, ரோட்ல உன்னை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்ததும் இல்லாம இங்க அவங்களுக்காக ஏன் முன்னாடி எகிரிட்டு வரோம். ஏய் இருடா, உன்னையெல்லாம் வைக்க வேண்டிய இடமாத்து வைக்கிறேன்டா. இந்த வீட்டு எச்ச சொத்தை தின்னுகிட்டு இருக்க உனக்கே எவ்வளவு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும்? திலகா, வயசுல மூத்தவனாச்சேன்னு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் பொறுமையா இருக்க என்ன பேச்சு பேசலாம் பார்த்தல. ஐயோ அண்ணா, கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு சும்மா இரு. என்னடா வேணும் உனக்கு? ஐயோ மாமா, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், இத்தோட விட்டுருங்க. ஆள் ஆளுக்கு பேசி பிரச்சனையை பெருசாக்கிடாதீங்க மாமா. இத உங்க அண்ணன் கிட்ட சொல்லு போ. ஏய் இப்ப என்னங்கற? ஐயோ மாமா, விடுங்க மாமா. என்னால நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர மாதிரி ஆயிடுச்சு. ப்ளீஸ் உள்ள போங்க. திலகா கூட்டிட்டு போ. அண்ணா ப்ளீஸ், வாண்ண வாண்ண போலாம். வாண்ண சொன்ன கேளுண்ண. வாண்ண, ஏண்ண எப்படி அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கு? வாண்ண வா. நீங்க வேலை மாமா மட்டும் அங்க வரலனா என்ன பண்ணிருப்பா? அது நினைச்சதாக்க என்னால தாங்க முடியல. ஈஸ்வரி, என்னமாச்சு? என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அழற? சொல்லுடி, அம்மா கேக்குறல்ல, சொல்லு. ஈஸ்வரி, எதுக்கு அழற சொல்லு. மனோகரி, நீயாவது சொல்ல, எதுக்கு இப்படி அழுவுறா? அம்மா, அந்த நீலாவதி இருக்கால, யாரு? இவ கிளாஸ்ல படிக்கிற பொண்ணா? இல்லம்மா, நீலாக்கம்மா, பெரியப்பா பொண்ணு. ஈஸ்வரி ஸ்கூல் போயிட்டு வரும்போது வேணும்னு இவகிட்ட வம்பிழுத்து பாட்டு பாட சொல்லி இவள அடிச்சிட்டாமா. என்னது, நிஜமாவா சொல்ற? நீலாவதி உன்னை அடிச்சாளா? ஆமாம்மா, நான் ரோட்ல தேவையே இல்லாம வம்பு வளர்த்து வெறித்தனமா அக்கா அடிச்சிட்டாங்கம்மா. ஐயோ தெய்வமே, இந்த கஷ்டம் எல்லாம் என்னோட போக கூடாது. என் பிள்ளைங்களே துரத்திட்டு வரணுமா? படிக்க போற பிள்ளைங்க இப்படி அவமானத்தோட திரும்பி வந்தா நான் என்ன பண்ணுவேன்? அந்த வேதனையை நான் எப்படி தாங்குவேன்? ஈஸ்வரி, அப்பா, என்னமாச்சு?
ஏன் ஈஸ்வரி அழறா? என்னடா ஆச்சு? ஏங்க உங்க அண்ணன் குடும்பத்துக்கு என் மேல கோவம் இருந்தா அது என் மேல காட்டட்டுமே. எல்லா அவமானத்தையும் நான் தாங்கிக்கிறேன். ஒரு பாவ மரியாதை பூ மாதிரி இருக்கிற இந்த பொண்ணை போட்டு அடிச்சிருக்காங்களே. என்னம்மா சொல்ற? அடிச்சாங்க? யாரு? நம்ம நீலாதாங்க. என்னங்க இது கொடுமையா இருக்கு. எப்படிங்க இந்த சின்ன பிள்ளைங்க சண்டை நினைக்க முடியும்? யாரு? நீலாவதியா உன்னை அடிச்சா? ஆமாப்பா. என்னம்மா இது? படிக்கிற பிள்ளைக்கு கூட புத்தி இல்லாம போச்சு. அப்பா அடிச்சது மட்டும் இல்லப்பா, நம்ம குடும்பத்தை பத்தியும் கேவலமா பேசுறாப்பா. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்களை அடிக்கிறாங்க. அதான் எங்களால தாங்க முடியல. அதுவும் நடு ரோட்ல வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்கப்பா. ஏங்க நமக்கு கை இருக்கு கால் இருக்கு உழைச்சு பொழைக்கிறோம். மத்தவங்கள போல உட்காந்துக்கிட்டா சாப்பிடுறோம். எல்லாம் அவங்க கிட்ட போய் ஏதாவது வேணும்னு கேட்டோமா? நம்ம எந்த வகையிலங்க கேவலம் ஆயிட்டோம்? நீ ஏமா அப்படி நினைக்கிற? அவங்க சொன்னா நம்ம கேவலம் ஆயிடுவோமா? ஈஸ்வரி அழாத, கண்ணை தொடச்சுக்க. இங்க பாரு, நீ நான் அம்மா அக்காங்க நாம யாருமே கேவலமானவங்க கிடையாது. கேவலமானவங்க தான் நம்ம கேவலப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படவும் முடியாது, வருத்தப்படவும் கூடாது. இத்தனை நாளா போனா போகுதுன்னு பொறுத்து போயிட்டு இருந்தேன். இன்னுமே என் பிள்ளைங்களை அடவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அண்ணன் அண்ணன்னு இதுவரை நான் மரியாதை கொடுத்ததெல்லாம் போதும். இன்னுமே என் பிள்ளைங்களை தவிர எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்ல. என்னங்க நீங்க? நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான். நேரம் பார்த்து அந்த கடவுள் அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பான். 4 பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கிற இந்த முத்துப்பாண்டி வெறும் புழு பூச்சி இல்ல, யாருக்கும் பயந்து போறதுக்கு. ஏங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா நீங்க ஏதாவது கேட்க போய் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா பழி ஏன் மேல தாங்க விழும். அத நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஓஹோ, உனக்கு அந்த பயம் வந்துருச்சா? என் பிள்ளைங்க ஊர்ல தெருவுல அடி வாங்கிட்டு வந்து நிப்பாங்க, உன் மேல எந்த படியும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என் பிள்ளைங்க படுற கஷ்டத்தை நான் கண்டு காணாம இருக்கணுமா? ஐயோ நான் அப்படி சொல்ல வரலங்க. நான் என்ன ஏன்பா அம்மா மேல தேவையில்லாம கோவப்படுறீங்க? கேட்டா இல்ல உங்க அம்மா என்ன பேச்சு பேசுறான்னு? ஐயோ அப்படி சொல்லாதீங்க. ஏன் நிலைமையில நீங்க இருந்தா அது புரியும். புரியும் அண்ணா கொடி, எல்லாமே புரியும். ஆனா எதுக்குமே ஒரு எல்லை இருக்கு. என் பிள்ளைங்களை அடிக்கிற நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்கடா கண்ணுங்களா, எதுக்குமே அழக்கூடாது. அப்பா இருக்கிற வரைக்கும் எந்த விஷயத்துக்குமே நீங்க அழக்கூடாது. உங்களை அழ வச்சதுக்கு அப்புறம் அண்ணனாவது அண்ணியாவது இப்படிப்பட்ட எந்த உறவுமே எனக்கு தேவையில்லை. பாக்குறேன், 2ல 1 பாக்குறேன். ஐயோ நிலாவதி, 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 இங்க வா. என்ன சித்தப்பா? ஏம்மா, ஈஸ்வரி உன்னை விட சின்ன பொண்ணு தானே? அவளை கை நீட்டி அடிச்சிருக்கியே, இது தப்பு இல்லையா? அவளை உன் தங்கச்சியா நினைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நம்மளை விட வயசுல சின்னவங்களை அடிக்கிறது தப்புன்னு உனக்கு தோணல? என்ன சித்தப்பா, மனோகரி வயசுல பெரியவ தானே, அவ மட்டும் இவளை கை நீட்டி அடிக்கலாமா? அது தப்பு இல்லையா? தங்கதோர, நான் உன்கிட்ட பேசல, இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க என் தங்கச்சி திட்டிட்டு இருப்பீங்க, நான் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இங்க பார், இது உன்னது என்னதுன்னு பிரிச்சு பேச இங்க நான் வரல. நீலாவையும் என் பொண்ணா தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக என் சொந்த பொண்ணை ரோட்ல வச்சு அடிக்கிறத பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அவளை 2 வார்த்தை சொல்லி கண்டிச்சுட்டு போவதா வந்திருக்கேன். ஆமா, தாம்பளே சண்டைக்காரியா வளர்த்துட்டு எங்களை கண்டிக்க வந்துட்டாரு. ஏய், மேல மேல பேசிக்கிட்டே போகாத. ஏற்கனவே நீ பேசக்கூடாதெல்லாம் நிறைய பேசிருக்க. எல்லாத்தையும் மனசுல போட்டு அழுத்திக்கிட்டு பொறுமையா இருக்கேன். ஆத்திரத்தை கிளறி விடாத. இத பாரு முத்துப்பாண்டி, மனசுல என்ன இருக்கோ அதை வெளிப்படையா பேசிட்டு போ. அதை விட்டுட்டு சின்ன பிள்ளைங்க சண்டையை இவ்வளவு பெருசாக்கிட்டு நிக்கிற. நான் பேசணும்னு நினைச்சா பேசிடுவேன், ஆனா பேசி பெருசாக்க கூடாதுன்னு தான் பொறுமையா இருக்கேன்.
நீங்க அனாவசியமா வார்த்தையை விட வேண்டாம். நம்ம குடும்ப கௌரவத்துக்காக எவ்வளவோ நான் பொறுத்துக்கிட்டேன். இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. இதுக்கு மேல நீங்க தலையிட்டீங்க நல்லா இருக்காது. சொல்லிட்டேன். என்னங்க இது? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விடாம பேசிட்டு இருக்கீங்க. விடுங்க யாராவது. இல்ல பாண்டியம்மா, இதுக்கு பின்னால பல விஷயங்கள் இருக்கு. உனக்கு தெரியாது. வம்பு வளர்க்கணும்னு வந்துட்ட நீ, அப்புறம் எதுக்கு அனாவசியமா பேசிட்டு இருக்க? என்னங்க இவரு வந்ததுல இருந்து எல்லாரும் கூட சண்டைக்கே நிக்கிறாரு. ஆமா, ரொம்ப ஒழுக்கமான பொண்ணுங்களை பெத்து வச்சிருக்காரு. அதுங்களுக்கு பறிஞ்சுக்கிட்டு சண்டைக்கு இங்க வந்துட்டாரு. ஏய், என் பொண்ணுங்களை பத்தி நீ என்னடா பேசுறது? அவ்வளவு கேவலமா போச்சா? என் பொண்ணுங்களை பத்தி ஏதாவது பேசுறீங்க கொன்னுடுவேன். கொன்னுடுவேன். சட்டை பிடிக்கிறீங்க. பேசிக்கிட்டே இருக்கீங்க. பாத்துட்டு பேர் நினைச்சீங்களா? கொன்னுடுவேன். யாரும் நினைச்சீங்க? ஏய், யார் மேல கை வைக்கிறீங்க? யார் மேல கை வைக்கிறீங்க? யார் மேல நான் இருக்கேன்டா. சொன்ன கேளு. என் பொண்ணுங்களை பத்தி விடு மச்சான். ஒளி போட்டுறேன் இன்னைக்கு. பெரிய தாத்தா என்ன நினைச்சா? பாருங்க. ஏய், விடுங்க விடு மச்சான். நீங்களே இப்படி பண்ணலாமா? என்ன? அவன் பண்ணது கரெக்டா இருக்கா? சரி, கொஞ்சம் பொறுமையா அப்படி இருங்க. என்னடா பண்ணிட்டோம் நாங்க? அப்பா வேண்டாப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. உள்ள போயிடலாம்ப்பா. நீ ஏமா பயப்படுற? நீ எதுக்கு பயப்படுற? உடனே அப்பா எதுக்கு விடணும்? விடுங்க மச்சான். பையன் என் பொண்ணுங்களை பத்தி என்ன பேசிருக்கான் தெரியுமா? மச்சான், அவங்கள பாம்பேல கொண்டு போய் வித்துருவானா? மச்சான், கொஞ்சம் பொறுமையா இந்த இருங்க மச்சான். வம்சத்துல பிறந்தவன் வாயில இருந்து வர பேச்சாடா இது? சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா அவனுக்கு? ஆ? சொல்லவே வாய் கூசுது. இவனெல்லாம் போட்டு தள்ளிடணும். மச்சான், கொஞ்சம் இதானா? பொறுமையா இருங்க மச்சான். இதானா உன் பிள்ளை வளர்க்கிற லட்சணம்? ஆ? இருங்க. டேய், என்ன தைரியம் உனக்கு? வந்து ஏன் சட்டமேல கை வச்சிட்ட நீ? விடு மச்சான். டேய், ஒருவேளை சோத்துக்கு ஜிங்கி அடிச்ச உடனே இந்த வீட்ல கூட தங்க வச்சேன் பாரு, அதுக்கு காட்ட நன்றி கடனாடாது. உன்னை என்ன பண்ற பாரா? என்னடா பண்ணுவ? விடு விடு மச்சான். என்னடா பண்ணுவ? பண்ணி காட்டு ஒண்ணும் போடா. பண்ண முடியாது. கொலை பண்ணி போட்டுருவோம் உன்னை. அங்கேயும் சரி இங்கேயும் சரி உழைச்சு பொழைக்கிறவன்டா நானு. உன்ன மாதிரி உட்கார்ந்து திங்கிறவன் இல்ல. நான் எங்க போனாலும் கயிறு திரிச்சாவது என் பொண்ணுங்களுக்கு கஞ்சி ஊத்து வேண்டாம். ஆனா நீ இந்த வீட்டு படி தாண்டி அடுத்த தெருவுக்கு போனா ஒரு நாய் கூட மதிக்காதுடா உன்னை. ஓஹோ, அவ்வளவு தூரம் பேச வந்துட்டியா? புழு மாதிரி கிடந்தவன்டா நீ. கூட பிறந்த அண்ணன் கூட பார்க்காம பேசுறியா நீ? டேய், நீ யார் ஏத்தி விட்டு பேசுறன்னு எனக்கு தெரியும்டா. டேய், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்டா. என்னடா கட்டுவ? உன்ன மாதிரி தருதலையா பிள்ளைகளை வளர்த்து வச்சிருக்கேன்னு நினைச்சியா? மணிமணியா வளர்த்து வச்சிருக்கேன்டா. உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. போடா போடா. ஏங்க இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் இவர்கிட்ட நமக்கு என்னங்க பேச்சு? வாங்க உள்ள வாங்க. என்ன பேச்சு பேசுற? என்ன பேச்சு பேசுற? ஓடா. பார்த்துக்கிறேன்டா உன்னை. ஓடா நீயா நானா? மாமா, பார்த்துக்க வேண்டாம். மாமா, யாரு காட்டு? விடுங்க மச்சான்.